ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன எலாங்கேட்டட் நீடில்ன்ற ஒரு சைனீஸ் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். உங்கள்ட்ட சொல்றதுக்கு என்ன, படம் டெஃபினட்டா மர்டர் மிஸ்ட்ரி தான். ஆனா படத்துல மர்டர் மிஸ்ட்ரின்ற விஷயத்தை தாண்டி இந்த சென்டிமெண்ட், பாசம், நேசம், ரிவெஞ்ச் இந்த மாதிரி விஷயத்துக்கு தாங்க இடம் அதிகமா இருக்கும். அதுலயும் கிளைமேக்ஸ் எல்லாம் கண்ணீர் சிந்த வச்சிருவானுங்க. சோ படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொண்ணு மர்மமான முறையில கொல்லப்படுறா. ஹைலைட் என்னன்னா, அது கொலைனே ஸ்டார்டிங்ல போலீஸ்க்கு தெரியலங்க, சூசைட்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா கொலை நடந்ததுக்கான எந்த வித தடயமும் பாடியில இல்ல. ஆனாலும் ஒரு கட்டத்துல பாடியில கிடைச்ச ஒரு சின்ன க்ளூவை வச்சு அது கொலைன்னு கன்ஃபார்ம் ஆனதும், பாடியில கிடைச்ச க்ளூ என்ன, யார் இந்த பொண்ணை கொன்னது, எதுக்காக கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, அதை ஒரு போலீஸ் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதாங்க படத்தோட கதை. இதுல கொலை நடந்திருக்க விதமே ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அதோட கில்லர் யாருன்னு ரிவீல் பண்ற ட்விஸ்ட் கூட நல்லாவே இருக்கும். சோ ஹூ இஸ் த கில்லர், வாங்க உள்ள போய் நோக்கிடுவோம். படத்தை ஓபன் பண்ணா அமைதியா இருக்க ஒரு ஹோட்டல் ரூம். அங்க ஒரு டேபிள் ஃபேன் இப்படியும் அப்படியும் ரொட்டேஷன்லயே இருக்கு. எல்லா அமைதிக்கு பின்னாலையும் ஒரு ஆபத்து இருக்கும்ல. அப்படி அமைதியா இருக்க இந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணு போனமா கிடக்குறா. பாடியை காட்டிக்கிட்டே படத்தோட டைட்டில் கார்டெல்லாம் போட்டு முடிச்சதும் அடுத்து படத்தோட ஹீரோயினை காட்ட, ஹீரோயின் அவ அப்பாவை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண போயிட்டு இருக்கா. போற வழியில ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினும் ஒரு போலீஸ் தான், ஹீரோவும் ஒரு போலீஸ் டிடெக்டிவ் தான். ரெண்டு பேருக்குள்ள லவ்ஸ் ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவி இறந்து ஒரு குழந்தையெல்லாம் இருக்குங்க. அதை பத்தி எல்லாம் ஹீரோயினுக்கு கவலை இல்ல. சோ இப்ப ஹீரோ கால் பண்ணதுக்கான மேட்ரு ஒண்ணுலமா ஒரு முக்கியமான கேஸா, நான் உடனே அங்க போய் ஆகணும், குழந்தைய மட்டும் கொஞ்சம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறியா, அதை சொல்லதான் பண்ணு ரெக்வஸ்டா கேட்க, செல்லம் இதெல்லாம் சொல்லுமா நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு ஹீரோயின் காலை கட் பண்ண. ஹீரோயின் எது பண்ணாலும் ஹீரோயின் அப்பா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ஆனா அம்மா அந்த மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் அவ அப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படிதான் இருக்கு. எப்படியோங்க ஹீரோ முக்கியமான கேஸ்ன்னு சொன்னாரா இல்லையா, அது ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல பொண்ணோட பாடி, அந்த கேஸ் தான். ஹோட்டல் ரூம்ல போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறப்போ அங்க இறந்த விக்டிமோட ஐடி கார்டு கிடைக்குது. அதை பாக்குறப்போ இந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இல்ல ட்ரெயினியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பிளஸ் பாடி கிடைச்ச ரூம்ல இந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடஞ்சு தூள் தூளா செதறி கிடக்குங்க. அடுத்து பொண்ணோட பாடியை அட்டாப்சி பண்றப்போ கேரகம் அட்டாப்சி பண்ற டாக்டராலேயே காஸ் ஆஃப் டெத் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணு தாக்கப்பட்டிருந்தாலோ இல்ல துன்புறுத்தப்பட்டிருந்தாலோ அதுக்கான தடயங்கள் பாடியில இருக்கும். இல்ல கொலையா நடக்கலையா தற்கொலையா நடந்திருந்தாலும் அதுக்கான அடையாளம் பாடியில இருக்கும். அப்படியாவது காஸ் ஆஃப் டெத்தை கண்டுபிடிக்கலாம்ல. இந்த பொண்ணோட பாடியை கழுவி தொடச்ச மாதிரி கிளீனா இருக்கு. சாவு எப்படி நடந்துச்சுன்றதுக்கான சின்ன மார்க் கூட டாக்டருக்கு கிடைக்கல. நான் என்னங்க பண்றது, என்னால இவ்வளவுதான் முடியும். விக்டிமோட சாவை பாக்குறப்போ சடன் டெத் மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு மேல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க, ஏதாவது மாட்டுதான்னு பாப்போம் அப்படின்னு டாக்டர் சடன் டெத்னு முடிச்சிட்டாலும் போலீஸ் மூலியாச்சு எப்படி அப்படியே விடும். சோ என்னமோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குடான்னு ஹீரோ கேஸ நோண்ட ஆரம்பிக்கிறாரு. விக்டிம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினியா ஒர்க் பண்றாள்ல, அங்க இருந்து தாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. விக்டிமுக்கு ஹெட்டா ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரிப்பா நேத்து நைட்டு விக்டிமுக்கு சம்பவம் ஆகி போச்சு, அவளை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்னு கேட்க, விக்டிம் செத்துட்டான்னு தெரிஞ்சதும் டாக்டர் மூஞ்சில என்னடான்னா அப்படி ஒரு சோகம். பயபுள்ள டாக்டரை ஒன் சைடா டாவடிச்சிட்டு இருந்துச்சோ என்னவோ. நாங்க சொல்றீங்க, நேத்து சாயந்தரம் கூட அந்த பொண்ணு வேலையை விட்டு போறப்ப நான் பார்த்தேன், நல்லா தானே இருந்தா. அதோட அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் கோழ இல்லையேங்க. நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல. நல்ல பொண்ணுங்க, அப்பா இல்லாம அம்மா கூடவே வளர்ந்த பொண்ணு, யார்கிட்டயும் அதிகமா பேச கூட மாட்டா. இந்த ஹாஸ்பிட்டல்லயே அவன் நல்லா பேசுறான்னா அது ஏன் கூட மட்டும்தான் அப்படின்னு டாக்டர் அவர் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டினதும், அது சரிப்பா அந்த பொண்ணுக்கு யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஏதாவது ஒரு பசங்க கூட பழக்கம் அப்படி ஏதாச்சும் உனக்கு தெரியுமான்னு அதை கேட்கும் போது, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கானே, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மெடிசன் எல்லாம் சப்ளை பண்ற ஒருத்தவன் தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். நீங்க வேணும்னா அவங்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஏதாவது தெரியலாம்னு டாக்டர் சொல்லி முடிக்க, அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இறந்த விக்டிமோட அம்மா வந்துட்டாங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே தாங்க அவங்களும் சொல்றாங்க, என் பொண்ணு தற்கொலைகளாம் போக மாட்டாளே மேடம், அவ அந்த அளவுக்கு கோழலாம் இல்லையே, துருத்துருன்னு இருப்பா. என்ன நான் அவ அம்மாவாவே இருந்தாலும் எந்த விஷயத்தையும் அதிகமா என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டா. கடைசியா 2 வாரத்துக்கு முன்னால அவ தங்கியிருக்க இடத்துக்கு போய் நான் அவளை பார்த்தேன். பட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால என்கிட்ட சொன்னா, அம்மா எனக்கு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காமா அப்படின்னு. என்ன ஆச்சோ ஏதாச்சோ அடுத்த கொஞ்ச நாள்ல மறுபடியும் கால் பண்ணி, இல்லம்மா எனக்கு அவனுக்கு செட் ஆகல, பிரேக்கப் பண்ணிட்டான்றா. ஏன்னு கேட்டாலும் காரணம் சொல்ல. ஆனா நான் வீட்டுக்கு போனல அப்ப அவளுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வந்துச்சுங்க. நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள்ட்ட பேசினா எப்படி துள்ளி குதிச்சு பேசுவோம், அந்த மாதிரி ஜாலியா பேசினா. அது யாருன்னு கேட்டாலும், இருமா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டா. நான் மறுபடியும் சொல்றேன், என் பொண்ணோட சாவு தற்கொலையா இருக்காது, கொலையாதாங்க இருக்கும். நல்லா விசாரிச்சு அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு விக்டிமோட அம்மா புலம்ப. அடுத்து ஹீரோட டீம்மேட்ஸ் விக்டிமோட பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்றாங்க. நல்லா வடக்கு திசையில தொங்க விட்ட வடக்கம்பி மாதிரி இருந்துகிட்டு
நீதான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாடா? எதுக்காக உனக்கும் விக்டிமுக்கும் பிரேக்கப் ஆச்சு? அதை கேட்டா அதுக்கான காரணம் இவனுக்கே தெரியலையா. நேத்து நைட்டு 11:30ல இருந்து 1 மணி வரைக்கும் எங்க இருந்த? அந்த டைம் தான் விக்டிமோட சாவு நடந்த டைம். இதுக்கு பாய் ஃப்ரெண்ட்? நான் செம்மையா குடிச்சிட்டு ஒரு பாத் ஹவுஸ்லயே தூங்கிட்டேங்க. அடுத்த நாள் மதியம் வரைக்கும் அங்கதான் இருந்தேன். நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சொல்ல. பாத் ஹவுஸ்ல இருக்க சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணா அவன் சொல்றது கரெக்ட் தாங்க. அப்ப இவனை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கி தானே ஆகணும். தூக்கியாச்சு. இதோட சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போனா விக்டிமோட கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோயினும் ஒரு அங்கம் தான். இவ என்னடான்னா சம்பந்தமே இல்லாம அவ அப்பா கிட்ட, அப்பா விக்டிம் செத்துட்டாலே அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறா. ஏண்டான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நமக்கு மேட்ரு புரியுது. விக்டிம் வேலை செஞ்சால ட்ரெயினியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினிஸா வேலை செய்யற எல்லாருக்கும் டைரக்டரா இருக்கிறதே ஹீரோயின் அப்பா தான். நம்ம அவர் பேரை அங்கிள்னு வச்சுப்போம். அது என்னவோங்க விக்டிமை பத்தி பேசும்போதெல்லாம் அங்கிளோட மூஞ்சியே ஒரு தினுசா மாறுது. சோ ஹீரோயின் கேட்டதுக்கு, நாமா எனக்கு ட்ரெயினியா வேலை செய்யறவ, அப்புறம் அவ செத்தது எனக்கு தெரியாதா? உன் காதோலன் தான் அந்த இன்வெஸ்டிகேஷனை பாக்குறான்னு கேள்விப்பட்டேன். இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு போகுதுன்னு அது தெரிஞ்சுக்க ஆளு குறியா இருக்காரு. சொல்லுவாளா ஹீரோயின். கேஸ் பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதப்பா, நான் சொல்ல மாட்டேன்ட்டா. சேம் டைம் ஹீரோவும் அவர் டீம்மேட்டும் காலையில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாங்கல்ல ஒரு டாக்டரை, அவரை நைட் ஒரு ஹோட்டலுக்கு தனியா வர வச்சு விக்டிம் பத்தின இன்னும் சில விஷயத்த அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. விக்டிமோட அம்மா தான் சொல்லியிருக்காங்களே, என் பொண்ணு ஒருத்தவனை லவ் பண்ணா அடுத்து அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வேற யாரு கூடவோ போன்ல குதூகலமா பேசினான்னு அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாகணுமே. அதனால அந்த பொண்ணோட கேரக்டரை பத்தி நீ எதெல்லாம் என்கிட்ட சொல்லாம விட்டியோ அதை மறுபடியும் சொல்லாம்பா. அவளுக்கு எந்த மாதிரி பசங்களை ரொம்ப பிடிக்கும், யாரு கூட பழக ஆசைப்படுவா, அவ கேரக்டரை பத்தி சொல்லான்னு கேட்டதும் நான் தான் காலையிலேயே சொன்னேங்க, அப்பா இல்லாம அம்மா கூடவே வளர்ந்த பொண்ணுன்னு. சோ அவளை ஒரு அப்பா மாதிரி யாராவது கேர் பண்ணி பாத்துக்கிட்டா அவங்கள அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் அவளை பாதுகாப்பா உணர வைக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கதான் வாசப்படுவா. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமேல் இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. நான் அதை பத்தி பேசவே தயாரா இல்ல அப்படின்னு இன்னமும் டாக்டர் மூஞ்சில அந்த கவலை போன பாடு இல்ல. விசாரணை ஓடிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வீட்டுக்கு போனா அங்க ஹீரோயினுக்கும் அவ அம்மாவுக்கும் நடுவுல ஒரே டிஷ்யூம். எப்ப பாரு ஆன்டிக்கு தான் வேலை. அங்கிள் 7 இருப்பாரு. அவரை பத்தி ஏதாவது குறை சொல்லி சண்டை வாங்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அப்படி நடக்குதா? மா ஏமா பல்லு போன பக்கத்து வீட்டு பாட்டி மாதிரி ஆனா ஊனானா நொய்யின்ற அப்பா என்னைக்காவது உன்னை பத்தி பேசுறாரா? நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் அவரையே எழுகிறேன்னு ஹீரோயின் கத்திடுறா. ஏன்டி பேச மாட்ட? உங்க அப்பனெல்லாம் அப்படியே விட்டுருக்கணும். போனா போதுன்னு நானும் என் அப்பாவும் சேர்ந்து அந்த ஆளை இந்த நிலைமை கொண்டு வந்தோம்ல. நீ பேசுவ. நாங்க 2 பேர் மட்டும் இல்ல, உங்க அப்பா இந்நேரம் ஏதோ ஒரு கிராமத்துல மாட்டுக்கு சாணி அள்ளி போட்டு மாட்டு டாக்டராவே இருந்திருப்பான். அவனை தூக்கி இந்த இடத்துல வச்சதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அப்படி இப்படின்னு ஆண்டி அபாண்டமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கப்போ அங்கிள் வந்து 2 பேரையும் ஆஃப் பண்ணி, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா, ஏன் வீண் வாதம் பண்ணிட்டு இருக்க, நீ உள்ள போ அப்படின்னு ஹீரோயின் அனுப்பி விட்டாரு. பட் ஆண்டி அங்கிள் மேல இவ்வளவு கோவமா இவ்வளவு வெறுப்பா இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது நமக்கு ஒரு சின்ன ட்விஸ்டும் கூடங்க. இதுக்கான பிளாஷ்பேக் போறாங்க. அன்னைக்கு ஆண்டி அங்கிள் இவங்களுக்கு 30வது ஆனிவர்சரி. 2 பேரும் ஜாலியா சரக்கு அடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் எப்படி இப்போ ஒரு திறமையான டாக்டரோ அதை விட பல மடங்கு திறமையான டாக்டர் ஆண்டி. அப்போ ஆண்டியோட ஃபேமிலியே வாழையடி வாழையா ட்ரெடிஷனலான டாக்டர்ஸ். அப்படி என்னதான் திறமை இருந்தாலும் குடும்பத்துக்காக டாக்டர் ப்ரொஃபஷன் வேணான்னு ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டாங்க. இது ஒரு தியாகம் தானே. சோ நீ எனக்காகவும் நம்ம பொண்ணுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்க, ரொம்ப நன்றிமான்னு அங்கிள் சேச போட்டு சரக்க வாயில வச்சு அந்த ஹீரோ காயில. அதுக்குள்ள ஆண்டி ஒரு பகீர் குண்டை தூக்கி போடுது. டேபிளுக்கு அடியில இருந்து சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து அங்கிள்கிட்ட கொடுத்தா போட்டோஸ்ல அங்கிளும் இப்ப செத்து போயிருக்கால விக்டிம், அவங்க 2 பேரும் ஜோடி கிளிகள் மாதிரி ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. சோ அங்கிள் விக்டிம் இவங்களுக்குள்ள இல்தக்க செய்யா ஓடிட்டு இருந்திருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே வாய்க்கிழிய பேசினேன், உனக்காக நான் அவ்வளோ தியாகம் பண்ணேன்னு. ஆனா எனக்கு நீ என்னடா உண்மையா இருந்த? இந்த வயசுல உனக்கு பொம்பளை சோ கேக்குதா? நோட் பண்ணிக்கோடா. என்னைக்கு அந்த பொண்ணு உன் கூட பழகினாலோ அன்னைக்கே அந்த பொண்ணோட கட்டம் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆன்டி பெட்டெல்லாம் கட்டியிருக்குங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல விக்டிம் இறந்து போயிருக்கான்னா ஆன்டி எதுவும் சில்லாக்கிட்டுமா பண்ணிருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி தான் அங்கிளும் யோசிக்கிறாரு. அது ஆன்டி கிட்டே டைரக்டா கேட்டா ஆன்டி கொலை பண்ணன்னு சொல்லல, பண்ணலன்னு சொல்லல, செத்துட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஒரு மாதிரி மழுப்பிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல விக்டிமோட டைரக்டரா அங்கிள் தான் இருந்திருக்காருன்றப்போ ஹீரோ அங்கிள் கிட்ட விசாரிக்க வந்துதானே ஆகணும். வந்து விக்டிமை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், உங்களுக்கும் அவளுக்கும் பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, அதை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அங்கிள் தூக்கி சாப்பிட்டுருவான் போல. நம்மளே பார்த்தோம்லங்க 50 வயசு மலையும் 50 சிலையும்ன்ற காம்பினேஷன் மாதிரி அங்கிளும் விக்டிமும் போட்டோல எப்படியெல்லாம் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு கூட எனக்கு பெரிய பழக்கம்லாம் இல்ல. அந்த பொண்ணு ட்ரெயினி, நான் டைரக்டர், அவ்வளவுதான் அநியாயத்துக்கு நடிக்கிறான். போற வரன்ட்ட சொன்னா ஏத்துப்பான், போலீஸ்ட சொன்னா ஏத்துப்பாங்களா? ஏற்கனவே கலெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. விக்டிம் சாகுறப்போ ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாலே ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவ மட்டும் தனியா போல கூடவே டைரக்டரும் போயிருக்காருன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை ஆதாரத்தோட எடுத்து போட்டு காட்டினது தான் உண்மை வருது. ஆமாங்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி பழக்க வழக்கம் இருந்துச்சுதான். இதெல்லாம் முதல் முறையா எங்க ஆரம்பிச்சதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் விக்டிமை பாக்குறப்போ அவ ஸ்டூடெண்ட், அவளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்த வாத்தி என்னோட கிளாஸ்மேட். விக்டிம் படிச்சு முடிச்சதும் என் ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினியா வந்தா
நல்லா இருக்கும்னு என் கிளாஸ்மேட் கேட்டுக்கிட்டதுனால நானும் விக்டிமை ட்ரெயினியா சேர்த்துக்கிட்டேன். ஒரு நாள் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ அந்த பொண்ணுக்கு அடிபட்டு பாத்துக்க ஆள் இல்லாம ரோட்டோரமா இருந்தா. நான் தான் அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு போனேன். சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு நல்லா பாத்துக்கிட்டேன். நான் பண்ணது வெறும் ஹெல்பிங் மைண்ட்ல மட்டும்தாங்க. அந்த பொண்ணு என்ன நினைச்சாலோ போக போக என் கூட பயங்கரமா ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் அந்த பொண்ணு கூட பேசுறப்பெல்லாம் எழுந்த என்னோட இளமை பருவம்லாம் திரும்ப வர மாதிரியே இருந்துச்சா. அட்டாச் ஆயிட்டேன். காவியமா எழுதுற அளவுக்கு எங்க காதல் கரைபுரண்டு ஓடிச்சு. அப்படிதான் அந்த பொண்ணு செத்த அன்னைக்கு நைட்டு நானும் அவளும் ஹோட்டல் போனோம். இந்த இடத்துல சென்சார போட்டுக்கோங்க. அச்சச்சா இதெல்லாம் ஹோட்டல் ரூம்ல எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடந்துச்சு. அடுத்து சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பெய்ஜிங்ல வேற ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் போய் ஆகணும் அப்படின்னு கிளம்பலான்னு பார்த்தா அந்த பொண்ணு பெய்ஜிங் வரான்றா. வெளியே சொல்லிக்கிற மாதிரியாங்க இருக்கு எங்க உறவு. அவளை கூட்டிட்டு போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது, சோ வேணாமான்னு இங்கேயே இருன்னு. பதிலுக்கு அவ என்னைய பிளாக்மெயில் பண்றா. எவ்வளவு நாள் தான் இப்படியே மூடி மறைச்சு வச்சிருப்பீங்க? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரியதானே போதே, அதுக்கு இன்னைக்கே தெரிஞ்சா என்ன அப்படின்னு அவ வரம்பு மீறி பேசினதும், இல்லம்மா நீ பேசுறது எனக்கு ஒன்னும் சுத்தப்பல்ல, நான் கிளம்புறேன்னு அந்த பொண்ணு நல்லா இருக்கும் போதே கிளம்பிட்டதா. டாக்டர் அவர் கதையை முடிக்க அப்போ அந்த பொண்ணு உங்கள்ட்ட பேசினா நீங்க அப்படியே கிளம்பி வந்துட்டீங்க. இதானே? இப்படி இருக்கும்போது ஏங்க ரூம்ல கண்ணாடி கிளாஸ் எல்லாம் ஒஞ்சிருக்கு? ஒன்னும் புரியலையேன்னு ஹீரோ வார்த்தையாலேயே குறவலையே நெறிக்க. அதான் சொன்னனேங்க, அவ பெய்ஜிங் வரான்னா நான் முடியாதுன்னு சண்டை பெருசாகி அதுல அவ கடுப்பாகி கண்ணாடி கிளாஸ கோவத்துல தூக்கி போட்டு உடச்சிட்டா. இதான் நடந்துச்சுன்னு அங்கிள் அந்த கதையவே தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா ஏன் இந்த கதையை சொல்றப்போ நல்லா சந்திரமுகி கோட்டையோட சாவிய திருட வந்த திருட்டு பையன் மாதிரி ஒரே திருட்டு மொழியா இருக்கு உங்க மூஞ்சில? அதான் எனக்கு புரியலன்னு ஹீரோ அடுத்த பாயிண்ட போறதுக்குள்ள அவசர அவசரமா ரூமுக்கு வெளியே வந்த டாக்டர், அதான் இதுக்கு முன்னால ஒருத்தவர் பார்த்தோம்ல அவரு, அங்கிள் பேஷண்ட் ஒருத்தவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு, உடனே வாங்கலாம் வந்து என்னன்னு பாருங்கன்னு அங்கிளை கூப்பிட்டதும் பேஷண்ட் கிட்ட போன அங்கிள் அக்குபஞ்சர் மூலியமா அவரோட வழியை குணப்படுத்திட்டு இருக்காரு. இது என்னப்பா புதுசா இருக்கு? டாக்டர்ஸ்னா ஊசியில மருந்து ஏத்தி அதைத்தானே பேஷண்ட்டுக்கு போடுவாங்க, இவர் என்ன சாதா ஊசியை உடம்புல குத்திட்டு இருக்காரு, என்ன மேட்டர்ன்னு கேக்குறப்போ, அட இதுக்கு பேர் தாங்க அக்குபஞ்சரு. நம்மால அக்குபஞ்சர்ல ஜீனியஸ். உடம்புல எந்த இடத்துல எந்த மாதிரி வழியா இருந்தாலும் அக்குபஞ்சர் மூலமாவே ஆளை அடிச்சு தூள் பண்றாரு. இவரே எப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இவருக்கும் மேல ஒரு டாக்டர் இருந்தாங்க. அக்குபஞ்சர்ல அவங்க பண்ணாத சாதனையே இல்லைங்க. அவங்க கஷ்டகாலம் அங்கிளை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃபா செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது ஆன்டியை பத்தி தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தான் அந்த கதையை ஏற்கனவே பார்த்தோமே. காலங்காலமா ஆன்டியோட ஃபேமிலியே ட்ரெடிஷனல் டாக்டர்ஸ்ன்னு சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்ல தாங்க இந்த அக்குபஞ்சர்லாம் வருது. சோ இந்த அக்குபஞ்சர் மூலியமா பல உயிர்களை ஆன்டி காப்பாத்திருக்காங்கன்னு டாக்டர் ஒரு போடு போட்டதும், ஒரு விஷயத்தினால உயிரை கொடுக்க முடியுதுன்னா அதே விஷயத்தினால உயிரை எடுக்கவும் முடியும்ல. இது ஜஸ்ட் யோசனை தான், அதுக்கு சான்ஸ் இருக்கான்ற மாதிரி ஹீரோட டீம்மேட் டாக்டர் கிட்ட பொட்டு வாங்கினா பண்ணலாமேங்க. ட்ரெடிஷனல் மெடிசன்ல எலாங்கேட்டட் நீடில்னு ஒரு ஊசியை சொல்லுவாங்க. சாதா ஊசியோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை வச்சு ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியும். அதே ஊசியை வச்சு அடையாளமே இல்லாம ஒரு உயிரை எடுக்கவும் முடியும். பட் டாக்டர்ஸ் எல்லாம் உயிரை எடுக்கிற வேலையை பார்ப்பாங்களா? ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு இருக்க விஷயத்த சொன்னேன் அப்படின்னு டாக்டர் விலாவரியா புட்டு புட்டு வச்சதும் அங்கதான் ஹீரோட 7ஆம் அறிவு தூண்டி விடுது. இப்ப பாடியா கிடைச்சிருக்க விக்டிமோட உடம்புல கூட எந்தவித தடயமும் இல்ல, காஸ் ஆஃப் டெத்தே தெரியாம இருக்குல்ல. ஒரு வேலை எல்லாம் கேட்ட நீடில வச்சு அந்த பொண்ணை கொண்டு அதனால அடையாளம் தெரியாம இருந்தா, சோ உடனே ஹீரோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆளு கால் பண்ணி நீங்க திரும்ப ஒரு தடவை பாடியை செக் பண்ணுங்களேன், பாடியில ஊசி இறக்குன மாதிரி மார்க் ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பாடிய அலசுன்னு அலசுனா ட்விஸ்ட் மாட்டிச்சுங்க. ஹீரோ நினைச்ச மாதிரியே விக்டிமோட பின்கழுத்துல 2 தடவை எல்லாம் கேட்ட நீடிலால இறக்குன மாதிரி 2 மார்க் இருக்கு. சத்தியமா அதை சாதாரணமா கேஷுவலா பார்த்தா தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப துல்லியமா உன்னிப்பா பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் ஹீரோ மட்டும் ஊசி மார்க் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லலன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் விக்டிமோட சாவு மர்மமாவே தான் இருந்திருக்கும். இப்ப அந்த ஊசி குத்தப்பட்டது கூட உடம்புல மெடுலான்ற உயிர் நாடி சம்பந்தப்பட்ட இடத்துல தான் குத்தப்பட்டிருக்கு. சோ ஊசி குத்துனதுனால தான் உயிர் போயிருக்கு அப்படின்னா விக்டிமோட சாவு 100% கொலை தான். இது தெரிய வர அதே நேரம் விக்டிம் தங்கியிருந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த கேஸை பத்தி ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும்னதும் 2 போலீஸ் அவர்கிட்ட போய் என்கொயரி பண்ணா, ஒன்னும் இல்லைங்க, நான் கொஞ்ச நாள் லீவுக்காக ஊருக்கு போயிட்டேன், இன்னைக்கு காலைல தான் வேலைக்கு வந்தேன், அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்த விக்டிமுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதை பத்தி ஒன்னு சொல்லதாங்க உங்களை கூப்பிட்டேன். நான் வேலையில இருக்கப்போ எப்பெல்லாம் விக்டிம் அபார்ட்மெண்ட்டை விட்டு உள்ள வராங்களோ இல்ல வெளியே போறாங்களோ அப்பெல்லாம் அவங்கள யாரோ ஃபாலோ பண்றதா சொல்லி கேமரால பதிவான ஃபாலோ பண்ணவங்களோட மூஞ்சி எடுத்து காட்டினா யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆன்டி தாங்க விக்டிம நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கு. அப்படியே எல்லா டாட்ஸையும் லிங்க் பண்ணி பாருங்க. அங்கிளுக்கும் விக்டிமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? அது ஆன்டிக்கு தெரிஞ்சா கோவம் வருமா? கோவத்துல ஆன்டி விக்டிம எல்லா இடத்துலயும் ஃபாலோ வேற பண்ணிருக்கா. ஆன்டிக்கு அக்குபஞ்சர் வேற கை வந்த கலையாச்சு. சோ ஏன் எலாங்கேட்ட நீடல யூஸ் பண்ணி ஆன்டி விக்டிம கொண்டு இருக்க கூடாது? இத ஆன்டியை பிடிச்சி விசாரிச்சாதானே தெரியும். அதுக்கு முன்னால ஆன்டியோட பொண்ணுன்னு ஒருத்தி, அதான் ஹீரோயின், இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கால,
சொல்றேன்ல, சொந்த ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்தா எப்படிங்க இன்வெஸ்டிகேஷன் நல்லா போகும்? அம்மாவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றப்போ அவ எக்கு தப்பா என்னமாச்சு பண்ணுவா. சோ அவளை இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து தூக்கி ஆகணும்ல. அதனால ஹீரோ பொறுமையா ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த கதையெல்லாம் சொன்னதும் அவ தலையில இடி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வளர்ப்பிறையில பிறந்த கலர் கோழி மாதிரி இருந்துகிட்டு எங்க அப்பனா அவனா விக்டிம் கூட தொடர்புல இருந்தான். நம்ப முடியலையேன்னு ஹீரோயின் உடஞ்சு போய் உட்கார்றா. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல நடந்த மீட்டிங்ல ஆன்டி கொலகாரியா இருக்கலாம்ன்றதுக்கு நான் சில பல காரணங்கள் சொன்னல, கூடவே இன்னொரு காரணமும் இருக்குங்க. கொலை நடந்த அன்னைக்கு ஹோட்டல் ரூம்ல விக்டிமோட ஒன்னா இருந்த அங்கிள் அந்த ஆள் சொன்ன மாதிரியே 11 மணிக்கெல்லாம் அங்க இருந்து கிளம்பி 11:30 வீட்டுக்கு வந்துட்டாரு. அதை சிசிடிவி கேமரா மூலியமா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஆனா அங்கிள் வீட்டுக்கு வந்த டைம் ஆன்டி வீட்டுல இல்லவே இல்ல. அதுக்கு முன்னாலேயே வீட்டை விட்டு கிளம்பி போன ஆன்டி காலையில 3:57 தான் வீட்டுக்கு வந்திருக்கு. சோ எல்லாம் ஆன்டிக்கு எதிரா இருக்கா. ஆன்டி அரெஸ்ட் பண்ண வீட்டுக்கு போனா ஆன்டி அரெஸ்ட் ஆகலாம் ரெடி. ஒரு 10 செகண்ட் மட்டும் கொடுங்களேன், நான் என் பொண்ணுகிட்ட இருந்து வாங்கின புக்கை திரும்ப அவகிட்டே கொடுக்கணும், அவ பெட்ல வச்சுட்டு வந்துடுறேன்னு ஆன்டி கபோர்ட்ல இருந்து ஒரு புக்கை எடுத்துட்டு போய் ஹீரோயினோட பெட்ல தலகாணி கடியில வச்சுட்டு போலீஸோட கிளம்பி ஸ்டேஷன் வந்துருச்சு. ஆன்டிய ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விக்டிமோட போட்டோவை காட்டி, இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்க புருஷனுக்கும் இந்த பொண்ணுக்கும் அஃபைர் இருந்திருக்கு, அந்த மேட்ரு உங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணை பல நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. சோ கோவத்துல நீங்க தானே அந்த பொண்ணை கொண்டு இருக்கணும், எதுக்காக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணீங்க, கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க இப்படின்னு கேள்வியவா அடுக்குனதும் கரெக்ட் தான், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், அவளுக்கும் என் புருஷனுக்கும் இருந்த அஃபைரும் தெரியும். ஆனா இது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஒரு நாள் எனக்கு அன்னானிமஸ் கால் ஒன்னு வந்துச்சு. ஆள் யார் என்னெல்லாம் தெரியல, கேட்கறதுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க, உன் புருஷனும் விக்டிமும் அஃபைர்ல இருக்காங்க, போய் அதை என்னன்னு பாருன்னு. நானும் அவங்கள கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லிதான் விக்டிமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியுங்க, நான் விக்டிமை கொலை பண்ணேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதானே உங்க டவுட் நியாயம்தான். எனக்கு கூட அவளை கொலை பண்ணணும்னு தோணுச்சுதான். ஆனா அவளை மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணா அசிங்கம் எனக்கு தான். அதனால நான் அவளை கொலையே பண்ணலன்னு சொன்ன ஆன்டி கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரமா காணா போயிருந்தது இல்ல, எனக்கு சோகமா இருந்துச்சு. சோ ஆத்தோரம் போய் உட்காந்துருந்தேன். உங்களுக்கு இன்னொரு மேட்ரு தெரியுமா, எனக்கு பிரஸ்ட் கேன்சர், அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ், என்னை காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இது வந்ததுக்கான காரணமே அங்கிள் தான். பல வருஷமா என்ன டிப்ரெஷனுக்கு ஆளாக்கி நான் மனதளவுல பாதிக்கப்பட்டுப்பட்டே இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இத்தனை வருஷமா தாங்கிட்டு இருந்தவ இப்ப போயா ஒரு பொண்ணை கொலை பண்ணி கொலைகாரின்னு பேர் வாங்க போறேன்? நோ, நெவர். நான் அந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு ஆண்டி ரூட்டை மாத்துதுங்க. இந்த டைம்ல ஹீரோயினை வீட்டுல உட்கார வச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, சந்தேகத்தின் அடிப்படையில தானே உன் அம்மா அரெஸ்ட் பண்ணிருக்கோம், விசாரணை ஃபுல்லா முடியட்டும், அதுக்கப்புறம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், அதை சொல்லிட்டு இருக்கப்போ டைரக்டா அங்கிள் ஹீரோவுக்கு கால் பண்ணி கொக்கா மக்கா அல்ல கிளப்புறான். சார், நீங்க ஏன் தேவையில்லாம எங்கேயும் நோன்றீங்க, என் பொண்டாட்டி எல்லாம் கூட்டிட்டு போனீங்களாமே, உங்களுக்கு இப்ப விக்டிமை யாரு கொண்டான்னு தெரியணும், அதானே சார்? நான் தான் விக்டிமா கொன்னேன், நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன், என் பொண்டாட்டிக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். இது என்னடா ரோதனையா இருக்கு, இவன் வேற ஒரு புது கதையை சொல்றானே அப்படின்னு அடுத்து அங்கிள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, யோ முடி வளர்ந்த முனிஸ்காந்த், வேணா தேவையில்லாம போலீஸ் டைம் வீணாக்காத, நீ எப்படியா விக்டிமை கொண்டு இருப்ப, நீ தான் கொலை நடக்கிறதுக்கு முன்னால 11:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்ட, கேமராலையும் பதிவாயிருக்கு, அதோட நீ வெளியவே போல, எப்படி வெளியே அங்க போய் கொண்டு இருப்பேன்னு கேட்டா, அது என் வீட்டுக்கு பேக் சைட்ல யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் வழி இருக்குங்க, அந்த பக்கம் கேமரா கூட இல்ல, அது வழியா போய் தானா விக்டிமா கொன்னேன். ஏன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள், அந்த பொண்ணு என் கூடவே வந்துரு, உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிடுன்னா, நான் முடியாதுன்னாலும் கேட்கல, மேட்டரை வெளியே சொல்லிடுவேன் பிளாக்மெயில் பண்ணா, அக்கு பஞ்சரை யூஸ் பண்ணி கொன்னுட்டேன் அப்படின்னு அங்கிள் சொல்றாப்லையா. இதை வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த ஹீரோ கேள்வி கேட்கிற ஆள் கிட்ட, ஏமா அப்படியே அந்த ஆள் கிட்ட விக்டிமை எத்தனை தடவை ஊசியால குத்துனான்னு கேளு அப்படின்னு ஹீரோ சொல்லி உள்ள இருந்த லேடி ஆபீசர் அத அங்கிள் கிட்ட கேட்டதும், உண்மையான கொலைகாரனா இருந்தா 2 தடவை குத்துனன்னு சொல்லிருக்கணும்ல, அங்கிள் ஒரு தடவை தான் ஊசியால குத்துனன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். இருந்தாலுங்க எந்த ஊசியால விக்டிமை கொன்னாங்களோ அந்த ஊசி அங்கிள் ஆபீஸ்ல தான் இருக்கான். போலீஸ கூட்டிட்டு போயிட்டு அதை எடுத்தும் கொடுக்குறாரு. ஊசியில இன்னமும் விக்டிமோட ரத்தக்கரெல்லாம் இருக்கு. சோ கண்டிப்பா அந்த ஊசி தான் விக்டிமை கொலை பண்ண ஊசி. அப்புறம் என்ன பாஸ், அதான் கேஸ் முடிஞ்சிடுச்சே, மூட்டை கட்டிடலாமான்னு ஒரு டீம்மேட் இதை வச்சு ஹீரோ கிட்ட கேக்குறான். அரே அறிவில்லாத அரமெண்டல், என்ன பேசுற நீ, அந்த ஆள் சொன்னதுல எவ்வளவு லூப் ஹோல் இருக்கு, நோட் பண்ணியா இல்லையா? கொலை பண்ணவங்க விக்டிமை 2 தடவை ஊசியால குத்திருக்காங்க, இவன் என்னடானா உருவாட்டின்றான், அத கூட விடுறா, இவனே கொலைகாரனா இருக்கட்டும்டா, விக்டிமை கொன்னுட்டான்டா, எந்த கொலைகாரனாவது அவன் மாட்டிக்கிற எவிடன்ஸ அவன் ஆபீஸ்லயே வைப்பானா? அதுவும் உடம்புல ஊசி இறக்குனா அதுல ரத்தம் படியும்னு தெரியாத அளவுக்கு அங்கிள் முட்டாள், ரத்தத்தை கூடமா கிளீன் பண்ணாம அந்த ஊசியை அப்படியே அவன் ஆபீஸ்ல வைப்பான். என்னமோ ஒன்னு இடிக்குதுடா. பொண்டாட்டி பண்ண கொலைய தான் தலையில போட்டு பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக அங்கிள் போய் சொல்லிட்டு இருக்கானோ, அதை ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ வீட்டுல இருக்க ஹீரோ கால் பண்ணி, லவர்ஜி செம்ம மாற்ற என்கிட்ட ஒண்ணு மாட்டிச்சு, வீட்டுக்கு வாயேன், உடனே நான் அதை உனக்கு காட்டுறேன்
அப்படின்னு ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு ஆன்ட்டி அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால ஒரு புக்கை ஹீரோயின் பெட்ல வச்சுட்டு வந்துச்சுல்ல, அந்த புக்ல போட்டோ ஒன்னு இருந்திருக்குங்க. அந்த போட்டோவை தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. போட்டோல ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு நிக்குது. யார் அந்த பொண்ணுன்னு தெரியல. பட் போட்டோவுக்கு பின்னால என்ன தவிர உன் பக்கத்துல வேற எந்த பொண்ணாவது நெருங்குச்சு, நான் அந்த பொண்ணை கொன்றுவேன்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த போட்டோ இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல, பல வருஷத்துக்கு முன்னால எடுக்கப்பட்டது. போட்டோவோட பேக்ரவுண்ட்லாம் ஹீரோயின் பார்க்க தான் இதே பேக்ரவுண்ட நான் வேற ஒரு போட்டோல பாத்திருக்கேனே, எங்க 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 அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கபோர்டெல்லாம் நோண்டி நொங்க எடுத்து இவ ஒரு போட்டோ எடுக்கிறா. அந்த போட்டோல இருக்கிறது சின்ன வயசான அங்கிள். இதுக்கு முன்னால நம்ம பார்த்த போட்டோல பொண்ணு நின்னுட்டு இருந்தால அதே லொகேஷன், அதே மரத்துக்கு பக்கத்துல தாங்க அங்கிளும் நிக்கிறான். சோ போட்டோல இருக்க பேக்ரவுண்ட் ஒரு கிராமம். அங்கதான் அங்கிள் சின்ன வயசுல வளர்ந்துருக்கான். போட்டோவை புக்ல வச்சது ஆன்டினா, அப்ப ஆன்டி கிட்ட தானே இதுக்கான விளக்கம் கிடைக்கும். ஹீரோ ஸ்டேஷன்ல போய் ஆன்டி கிட்டையும் கேட்டாரு. போட்டோல எந்த பொண்ணு இருந்துச்சோ சின்ன வயசுல அங்கிள் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். டக்குன்னு அந்த பொண்ணை கட்டி விட்டு ஆன்டியை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணோட பேர் உட்பட ஆன்டிக்கு தெரியுது. நம்ம அவங்க பேரை எக்ஸ்னு வச்சுப்போம். எக்ஸ் அங்கிள் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா ஒரே கிராமத்துல தான் வளர்ந்துருக்காங்க. சோ அடுத்து அந்த கிராமத்துக்கு ஹீரோ ஹீரோயின் சில டீம்மேட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இன்னமும் ஹீரோ ஹீரோயினா இந்த கேஸுக்குள்ள சேர்க்கவே இல்ல. சும்மானாச்சு கூட்டிட்டு போறாரு. அவளை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த கிராமத்துல இருக்க ஒரு வயசான ஆளை கூப்பிட்டு எக்ஸ் அங்கிள் அவங்க கதையை பத்தி விசாரிக்கிறாங்க. நல்லா கேட்டீங்க போங்க. லைலா மஜ்னுவே லைன்ல வந்து அவங்கள்ட்ட லவ் பத்தி பாடம் எடுத்துக்கணுங்க. அந்த அளவுக்கு காதல் பண்ணாங்க. பட் ரெண்டு பேரோட நிலைமையும் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும். எக்ஸோட அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அங்கிளோட கதைக்கு போனா அப்பா இறந்துட்டாரு, அம்மா மட்டும் இருந்தாங்க. பையனை தனியா வளர்க்க முடியாம ஒரு கட்டத்துல பையனை அந்த கிராமத்திலேயே விட்டு அவங்க மட்டும் தனியா வெளியே சிட்டிக்கு போயிட்டாங்க. சோ அனாதையா இருந்த இந்த ரெண்டு பசங்களும் ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க துணையா இருந்து அப்படியே காதல் பண்ணி வயசுக்கு வந்தாங்க. எக்ஸுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு வியாதி ஆகும்னா அவங்களுக்கு கை உதற ஆரம்பிச்சிரும். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா காதல் மயக்கத்துல இருந்த அங்கிளோ, நீ ஏன் சொல்லம் கவலைப்படுற, நான் இருக்கேன்ல, இந்த வியாதியை குணப்படுத்துற மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நான் டாக்டர் படிச்சு டாக்டர் ஆகிறேன், உனக்காக தான் என் வாழ்க்கையேன்னு சொல்லி டாக்டர் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கான். அட்மிஷனும் கிடைச்சிருச்சு. இந்த கிராமத்திலேவா படிக்க முடியும், சிட்டிக்கு போய் ஆகணும்ல, நான் கிளம்புறேன், அடிக்கடி உனக்கு லெட்டர் எல்லாம் போடுறேன் அப்படின்னு எக்ஸ தனியா விட்டு அங்கிள் படிக்கிறதுக்காக போயிட்டான். போன கொஞ்ச நாள் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்பப்ப லெட்டர் எல்லாம் வந்திருக்கு. போக போக லெட்டர் அனுப்புறதெல்லாம் குறைய இது சரிப்பட்டு வராது, நம்மளே டைரக்டா சிட்டிக்கு போய் அங்கிளை பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு எக்ஸ் மூட்டை மூச்செல்லாம் கட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு இல்ல ஒரு வயசானவரு, அவரும் அந்த டைம்ல கிளம்பி போன எக்ஸ பாத்துருக்காப்புல. அவ்வளவுதாங்க, அது வரைக்கும் மட்டும்தாங்க கதை சொல்லிட்டு இருக்கவருக்கு தெரியும். சிட்டிக்கு போன எக்ஸ் அங்கிளை பார்த்தாலா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தெரியல. பட் சிட்டிக்கு போன எக்ஸ் அங்க அவங்க அக்கா கூட தங்கியிருந்தாங்கன்றது மட்டும் இவருக்கு தெரியும். அதை கேட்டதும் அக்காவை பார்க்க போயிட்டு இருக்காங்களா, இது வரைக்கும் ஹீரோயின் கூடவே தானங்க இருந்தா, இப்ப மட்டும் என்ன பாதிலே இறக்கி விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கலந்துக்கிறா. இதுல எதுவும் உள்கூத்து இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோவும் ஒரு லேடி போலீஸும் அக்கா காரிக்கிட்ட போயிட்டாங்க. அந்த அம்மா வாய் அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்டே தூக்கி போட்டுருச்சுங்க. உன் பக்கத்துல எந்த பொண்ணு வந்தாலும் நான் அவளை கொன்னுடுவேன்னு எக்ஸ் போட்டோல எழுதி அங்கிளுக்கு அனுப்பியிருக்குன்னா எக்ஸ் தானே விக்டிமை கொண்டு இருக்கும்னு நினைச்சு வந்தாங்க. ஆனா எக்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போச்சாங்க. ஓ மை காட், இதை எதிர்பார்க்கலையேடா. சரிங்க, இறந்துட்டாங்க. ஆனா அவங்க உயிரோட இருக்கப்போ எங்க அங்கிளை பாக்குறேன்னு சொல்லி தானே வந்தாங்க, ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்களான்னு கேட்கும்போது அவளே போய் சேர்ந்துட்டா. பழைய கதெல்லாம் ஏங்க, எக்ஸ் அங்கிளை பார்க்க இங்க வந்து மட்டும் என்ன புண்ணியம், அவனுக்கு எக்ஸோட ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு கிடைச்சிருச்சுன்னதும் இவளை கழட்டி விட்டு அவ கூட ஓட்டான். அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, நீங்க கிளம்பலாம்னு அக்காக்காரி ரெண்டு பேரும் அனுப்பிடுச்சா. அப்படியே வீட்டை விட்டு வெளியே வரப்போ இங்க ஒரு ஓட்ட வாய் பாட்டி சுத்திட்டு இருக்கு. அது சும்மா இல்லாம ஒரு புது லீடை எடுத்து கொடுக்குது. பல வருஷத்துக்கு முன்னால கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தாங்களே எக்ஸ், வரும்போதே அவங்க பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. பிளஸ் அக்காக்காரி எக்ஸ் மட்டும் இல்ல, இவங்க கூட இன்னொரு புருஷன் முண்டாட்டியும் அந்த டைம்ல ஒன்னா ரூம் எடுத்து 4 பேரும் தான் ஷேர் பண்ணி தங்கி இருந்திருக்காங்க. பாட்டி பழைய பீஸ்ன்றதுனால இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சிருக்கா. அந்த புருஷன் முண்டாட்டி யாரு, இப்ப எங்க தங்கி இருக்காங்கன்ற வரைக்கும் பாட்டி ஹீரோ கிட்ட சொல்லவே ஹீரோ புருஷன் முண்டாட்டி கிட்ட போனா, அந்த கொடுமையை ஏங்க கேக்குறீங்க, கல்யாணம் பண்ணாமலேயே பிரெக்னன்ட் ஆயிட்டா. பிரெக்னன்ட்டுக்கு காரணமான அங்கிளை தேடி தான் இந்த ஊருக்கும் வந்தா. அவன் நேக்கா தங்கி இருந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. எவ்வளவு தேடினாலும் கிடைக்கல. சோ இனிமேல் இந்த குழந்தை உனக்கு வேணாமா, அபார்ட் பண்ணிடு நாங்களும் அவ்வளோ சொன்னோம், கேட்கவே இல்லையே. அந்த குழந்தைய பெத்தே தீருவான்னா குழந்தைய பெத்துட்டு அப்பா இல்லாம பயங்கரமா கஷ்டப்பட்டா. ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல அவ இறக்க வேண்டியதாகவும் போயிடுச்சு. அப்புறம் இந்த அக்காக்காரி இருக்குல்ல, அக்காக்காரி தான் எக்ஸுக்கு பிறந்த ஆண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தே இருக்கு. இன்னமும் எப்ப தத்தெடுத்துச்சோ அப்பையில இருந்து அந்த பையனோட பேக்ரவுண்ட பத்தி யார்கிட்டயும் சொல்றதே இல்ல. அதனாலதான் போலீஸான ஹீரோ போய் கேட்கும் போதும் பையன் இருக்கான்றத பத்தி அக்காக்காரி வாயவே திறக்கல. எப்படியும் பையன் இப்ப அக்காக்காரியோட வீட்டுல தானே இருப்பான், இவங்க போறப்ப இல்லைனாலும் நைட்டு வருவான்ல. சோ மறுபடியும் லேடி போலீஸும் ஹீரோவும் அக்காக்காரி வீட்டு வாசலுக்கு போனாங்க. அங்க யார் எக்ஸோட பையனா வரான்றதுதான் அமர்கலமான ட்விஸ்டே. விக்டிம் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்த ஒருத்தவங்க கிட்ட போய்
போய் ஹீரோ விசாரிச்சாருல்ல, அவன் தான் வரான். என்னடா இதுன்னு அந்த டாக்டரோட பேக்ரவுண்ட் எல்லாம் ஹீரோ ஸ்டேஷன்ல சொல்லி செக் பண்ணா, இவன் தான் எக்ஸோட பையன். இவனுக்கு 9 வயசா இருக்கும்போது அக்காக்காரி இந்த பையனை தத்தெடுத்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலங்க, விக்டிமோட கொலை நடந்த அன்னைக்கு, கொலை நடக்கிறதுக்கு முன்னால டாக்டர் விக்டிம் தங்கியிருந்த ஹோட்டலை நோக்கி அந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிருக்கான். ஹாக்கா, அப்ப நல்லா பாபர் கால டாபர் டாக் மாதிரி இருக்கான்ல டாக்டர். இவன் தானங்க கொலைகாரனா இருக்கணும். எதுக்கு நேரத்தை வீணாக்கிட்டு பாட்லயே ஹீரோ டாக்டரை கால் பண்ணி மேல இருந்து கீழே வர வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்துட்டாரு. எப்பா சாமி, யார் ராஜா நீ? நேக்கா ஒரு கொலையும் பண்ணிட்டு நீ பண்ண கொலையோட பழிய அங்கிளையும் ஒத்துக்க வச்சிருக்க. அப்படி என்ன ட்ரிக் பண்ணி அந்த கொலைய அங்கிள் ஒத்துக்கிற மாதிரி பண்ண அப்படின்னு ஹீரோ எடுத்ததும் டாக்டர் மேல அவன் தான் கொலைகாரன் பழிய போட. சோகாரிக்கே நீங்க சொல்றது எந்த அடிப்படையில நான் தான் கொலைகாரன்றீங்க? இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு டாக்டர் நக்கல் பண்றான். டேய் டாய் நடிக்காதரா, என்னமோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அங்கிளை ஒத்துக்க வச்சிருக்க. அவ்வளவு பண்ணியே எல்லாத்தையும் அங்கிள் கிட்ட டீட்டெயிலா சொல்லி கொடுக்கறது இல்ல. விக்டிமை எத்தனை வாட்டிடா ஊசியால குத்துனன்னு கேக்குறப்போ அங்கிள் ஒரு வாட்டின்னா பாடியிலயோ 2 தடவை ஊசியால குத்துன மார்க் இருக்கு. அக்கு பஞ்சர் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு குத்துலயே சோலியே முடிச்சிருப்பாங்க. அறக்கு ஒரு அறிவு இருக்க எவனோ ஒருத்தவன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ல குத்தி அவ சாகலன்னதும் திரும்ப வேற ஒரு பாயிண்ட்ல ஊசி இறக்கிருக்கான். அது தெரியாம அங்கிள் ஒரு வாட்டி தான் குத்துனன்னு சொல்லி மாட்டிக்கிட்டான். இந்த பக்கம் ஒன்னு எடுத்துக்கிட்டா, கொலை நடந்த அன்னைக்கு விக்டிம் தங்கி இந்த ஹோட்டலை நோக்கி நீ போயிருக்க. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா உன்கிட்ட இதுக்கு முன்னால வந்து நாங்க விசாரிக்கிறப்போ அதை நீ சொல்லிருக்கணும்ல, சொல்லாம மறைச்சிட்டியே ராஜா. சோ எப்படி யோசிச்சாலும் அங்கிள் கொலைகாரன் இல்ல, நீ தான் கொலைகாரன்னு கிளியர் கட்டா தெரியுது. உண்மையை ஒத்துக்கோன்னு ஹீரோ செக் வச்சதும் ஒரு பிளாஷ்பேக்குங்க. டாக்டர் அங்கிளோட பையனாவே இருந்தாலும் அங்கிள் கூடவே தானே வேலை செய்யறான். அங்கிளுக்கு இவன் தான் நம்ம பையன்னு தெரியவே தெரியாது. விக்டிமோட கொலைலாம் நடந்து டாக்டர் அங்கிளோட ரூமுக்கு போறப்போ அங்கிளும் எக்ஸும் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல எக்ஸ் அங்கிளுக்கு கையில போட்டுக்கிற ஒரு காப்பை கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. இன்னும் அது அங்கிள் கிட்ட தாங்க இருக்கு. பாவம் மனுஷன். எக்ஸ் மேல அளவு கடந்த காதல் இருந்தாலும் படிக்க போன இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஆன்டிய கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு போல. ஆனா காதல் சின்னம்லாம் இன்னும் பத்திரமா தாங்க இருக்கு. அதை எடுத்து பாத்துட்டு இருக்கப்போ உள்ள வந்த டாக்டர் எக்ஸ் அங்கிளுக்கு என்ன காப்பை கிஃப்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்கள்ட்டயும் ஒரு காப்பு இருந்திருக்கும். அந்த காப்பை எடுத்து காட்டுறானா. கூடவே அந்த டைம்ல அங்கிள் எக்ஸுக்கு ஒரு கிளிப்பை கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அதையும் எடுத்து காட்டுறானா. எப்படிரா இதெல்லாம் அவங்ககிட்ட வந்துச்சுன்னு அங்கிள் ஷாக்கானா. நைனா இன்னுமா தெரியல, நான் தான் நைனா உன் புள்ள. ஆனா உங்ககிட்ட அப்பா சோப்பான்னு பாசம் கொண்டாடலாம் வரல. நல்லா சிறுமூல இல்லாத சிட்டெரும்பு மாதிரி இருந்துகிட்டு வான் சோக்குக்காக என் அம்மாவை பிரெக்னென்ட் ஆகிட்டு கைட்டி விட்டு போன பாத்தியா. சின்ன வயசுல நானும் என் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியுமாடா. வேலை செஞ்சு செஞ்சு உழைச்சி என் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். அப்பெல்லாம் எனக்கு உன்னை கொல்லணும்னு வெறி. இதை ஒரு நாள் நான் என் அம்மா கிட்ட சொன்னப்போ விட்டாங்க போலிருந்து என் கண்ணத்துல ஒண்ணு. நீ அவ்வளோ பண்ணியும் என் அம்மா உன்னை கடைசி வரைக்கும் காதலிச்சாங்கடா. புண்ணியவதி போய் சேர்ந்துட்டா. ஆனா அவங்க சாகறதுக்கு முன்னால உன் பக்கத்துல எந்த பொண்ணு வந்தாலும் அவளை கொல்லுவான்னு போட்டோவுக்கு பின்னால எழுதி உனக்கு அனுப்பிவிட்டாங்கல்ல. அவங்க அதை எழுதும் போது நானும் பார்த்தேன். அவங்களே போனாலும் அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமையா இல்லையா? அதை நிறைவேற்ற நான் தாண்டா விக்டிமா கொன்ன. நீ ஹோட்டலை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்க போனா உன்னோட அக்கு பஞ்சர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளை ஏன் உன் ஆபீஸ்ல இருக்க ஊசி எடுத்துட்டு போயிட்டு நான் தான் அவளை குத்தி கொன்னேன். இதோ பாத்தியா ஊசி கூட இன்னும் என்கிட்டயே இருக்கு. இந்த அதை பத்திரமா வச்சுக்கோ. இதே மாதிரி உன் பொண்டாட்டியை கூட போட்டு தள்ளிடலான்னு அப்பவே நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்ததும் அதுவே கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் சாக போகுது. ஏன் அந்த கேடு கட்டியை கொண்டுகிட்டு இருந்தா அப்படியே விட்டேன் இப்படின்னு கில்லர் சொல்ல சொல்ல என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு புள்ளன்னு சொல்லி என் முன்னால வந்து நின்னியன்னு சந்தோஷப்பட்டா கொலை பண்ணிட்டான்ற. டே நான் உனக்கும் அம்மாவுக்கும் பண்ணது பாவம் தான்டா, தப்பு தான்டா. ஆனா அப்ப என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி என்னால வேற எதுவும் பண்ண முடியல. அதுக்குன்னு இப்ப இல்லாமடா ரிவெஞ்ச் எடுப்பாங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு அங்களுக்கு ஒரு இழவும் புரியல. நானே சொல்றேன் உன் கண்ணு முன்னால இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இந்த கொலையை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்டு பழியை நீ வாங்கி என்ன காப்பாத்துறது. அப்படி இல்லையா நான் தான் இந்த கொலையை பண்ணன்னு போலீஸ்ட போய் ரிப்போர்ட் பண்ணு. அப்பவே அம்மா கதையை முடிச்சிட்ட. இப்ப போட்டு விட்டு என்னையும் முடிச்சு விட்டுற. முடிவு உன் கையிலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்ப கண்டுக்காத நம்ம பையனை இப்ப காப்பாத்தணும்னு சொல்லிதான் அடுத்த அங்கிள் நான் இந்த கொலையை பண்ணதா பொய் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அதான் இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. டாக்டர் தான் விக்டிமா கொன்னான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட தப்பு பண்ணாத ஆன்டியையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆன்டி அப்பவே சொல்லிச்சுல்ல அங்கிளால பல வருஷமா நான் டிப்ரெஷன்ல இருந்துதான் எனக்கு பிரஸ்ட் கேன்சரே வந்துருச்சுன்னு. நம்மளே பார்த்தோம் இல்லைங்களா. அங்கிள் எக்ஸோட சேரலனாலும் எக்ஸ் கொடுத்த காப்பை இப்ப வரைக்கும் பத்திரமா வச்சிருக்காருன்னு. சோ அவன் நம்மள கல்யாணம் பண்ணாலும் அவன் மனசுல நமக்கான இடம் இல்ல, அந்த இடத்த வேற யாருக்கோ கொடுத்துட்டான்னு ஆன்டி நினைச்சுதான் டிப்ரெஷனே ஆயிருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த 10 வருஷம் அடுத்த 10 மாசம் கழிச்சுங்க அரெஸ்ட் ஆன கில்லருக்கு அவன் இன்டென்ஷனலா கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி டெத் பெனால்டி கொடுத்துட்டாங்க. ஜெயில இருக்க கில்லர் ஹீரோவை பார்க்கணும்ன்றான். ஹீரோவும் போய் என்னடான்னு கேட்டா ஒன்னும் இல்லங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். என் அப்பா மேல இருந்த கோவத்துல நான் எப்பவோ என் அப்பாவை கொன்னுலாம் தான் பார்த்தேன். ஆனா என் அம்மா கொடுத்த காப்பை அந்த ஆள் இன்னமும் வச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு அவனை கொல்லணும்ன்ற எண்ணம் போயிடுச்சு. எங்க அம்மா சாகிற வரைக்கும் என் அப்பாவை
பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது நடக்காமலே போய் சேர்ந்துட்டாங்கல்ல. இப்ப அந்த ஆள என் அம்மா சமாதிக்கு ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்களேன். அதுவே என் அம்மாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கும். அதை மட்டும் பண்றீங்களான்னு கில்லர் கேக்குறப்போ அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன்ப்பா. எதுக்காகன்னா எப்போ உனக்கு டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்களோ உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான். நான் உன்னையும் அம்மாவை ஏமாத்தலனா இந்நேரம் நீயும் நல்ல எண்ணத்தோட வளர்ந்துருப்பல்ல. சோ உன்னை கெட்டவனாக்கியும் உன் சாவுக்கு காரணமானவனா நானே இருந்துகிட்டு நான் எப்படி இந்த உலகத்துல இருக்கிறதுன்னு உன் அப்பா அதே அக்குபஞ்சர் டெக்னிக் மூலியமா அப்பவே இறந்துட்டாருப்பா. அதை ஹீரோ சொல்றாரு, சரிப்பா நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலையில இருக்க, ஏதோ கோவத்துல இதை பண்ணிட்ட, டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்கன்னா தீர்ப்பை மாத்த சொல்லி ரீஅப்பீல் பண்ண வேண்டியது தானே, ஏன் அதை பண்ணாம இருக்கன்னு ஹீரோ கேட்க, வேணாங்க எங்க அம்மா பல வருஷமா தனியாவே இருப்பாங்க, அவங்கள பாத்துக்க ஆள் வேணும்ல, அந்த வயசுல தான் என்னால சரியா அவங்கள பாத்துக்க முடியல, இப்பவாச்சும் மேல போய் அவங்கள நல்லா பாத்துக்கிறேனே, எனக்கு இந்த தண்டனையே ஓகே தான் கில்லர் டெத் பெனால்ட்டிய மனமாற ஏத்துக்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோ நம்ம இந்த கேஸை கையில எடுத்து உண்மையை வெளியே கொண்டு வந்தது தப்பா சரியா அந்த எண்ணத்தோட ஜெயில இருந்து நடந்து வரும்போதேங்க படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.